நாமத்திற்கு சோத்திரம் உண்டாவதாக. தலை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை சோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. பேசுகிறவள் நீங்கள் அல்ல பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறார் என்று சொல்லியிருக்கிறீரப்பா. நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம் அப்பா. அடியாளை மறைத்து நீர் வெளிப்படும் சுவாமி. ஆண்டவரே, தொடக்கம் முதல் முடிவு வரை எல்லாவற்றையும் நீர் காத்துக்கொள்ளும். எந்த விதமான டிஸ்ட்ராக்ஷன் ஏற்படாதபடி காத்துக்கொள்ளும். இயேசுவின் இன்ப நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறேன் பரம தகப்பனே, ஆமென். இன்றைக்கு நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு கன்மலையே. கன்மலையேன்னு சொல்லி யார் சொன்னா அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, யாக்கோபு தன் மகனாகிய யோசேப்பை இப்படி வாழ்த்துறான். எப்படி வாழ்த்துகிறான் என்று பார்த்தால், ஆதியாகமம் 49:24 அப்படி சொல்கிறான். அவனுடைய வில் உறுதியாய் நின்றது, அவன் புயங்கள் யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களால் பலத்தன, இதனால் அவன் மேய்ப்பனும் இஸ்ரவேலின் கன்மலையும் ஆனான். எப்படி அவனுடைய வில் உறுதியாக இருக்குதான், அவனுடைய புயம் வல்லவரின் கரங்களால் பலத்தது, இதனால் அவன் மேய்ப்பனும் இஸ்ரவேலின் கன்மலையும் ஆனான். கன்மலை என்பது உறுதிக்கு அடையாளமாக இருக்கிறது. கர்த்தராகிய தேவனை கன்மலை என்று சொல்கிறோம். இன்றைக்கு கன்மலையை பற்றி நாம் தியானிப்போம். நாம் எந்த கன்மலையை சார்ந்திருக்கிறோம் என்பதை நாம் பார்ப்போம். முதலாவது கன்மலையாகிய தேவன். 1 சாமுவேல் 2:2 பின்பகுதியில் அன்னாள் தான் பொருத்தனை பண்ணினபடி ஆலயத்திற்கு சென்று தன்னுடைய மகனாகிய சாமுவேலை பொறுப்பில் விட்ட பின்பு அவன் கர்த்தரை துதித்து அவள் பாடுகிறாள், கழிகூர்ந்து பாடுகிறாள். கர்த்தருக்குள் கழிகூர்ந்து அவள் பாடும் பொழுது இந்த வார்த்தையை அவள் சொல்லி பாடுகிறாள். 1 சாமுவேல் 2:2 கர்த்தரை போல பரிசுத்தமுள்ளவர் இல்லை, உம்மை அல்லாமல் வேறு ஒருவரும் இல்லை, எங்கள் தேவனைப் போல ஒரு கன்மலையும் இல்லை, எங்கள் தேவனைப் போல ஒரு கன்மலையும் இல்லை என்று சொல்லி அவள் கர்த்தரை புகழ்ந்து பாடுகிறாள். அதுக்கப்புறம் அவள் என்ன சொல்கிறா பாருங்க, 8 அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார், அவர்களை பிரபுக்களோடே உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார். பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவைகள், அவரே அவைகளின் மேல் பூச்சக்கரத்தை வைத்தார். அவர் சிறியவனை என்ன செய்கிறாராம், புழுதியிலிருந்து எடுத்து பெரிய ஆளாக்கிறார். அப்படி உயர்த்த யாரால் தான் முடியும்? கன்மலையாகிய கிறிஸ்துவினால் தான் முடியும். அதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. கன்மலையாகிய தேவன் என்னெல்லாம் செய்கிறார் நம்ம பார்த்தோன்னா, அவரை நம்ம துதித்து பாடும்போது அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அப்புறம் கன்மலையாகிய தேவன் என்னெல்லாம் எப்படி உயர்த்துகிறார்னு பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 40:2 நம்ம என்ன நிலையில் இருக்கிறோம் என்பதை நாம் உணர வேண்டும். பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கன்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்துகிறார். நம்ம கால் எங்கே நிற்கணும்? கன்மலையின் மேல் நிற்கணும். அதை கர்த்தர் என்ன செய்கிறாராம் செய்கிறோம். பயங்கரமான குழி, இந்த மாதிரி தேவையில்லாத இடங்களுக்கெல்லாம் போய் விழுந்து கிடக்கிறோம். அப்படிப்பட்ட இடத்துலேருந்து கர்த்தர் என்ன செய்வாராம், நம்மை தூக்கி கன்மலையாகி அவர் மேல் நம்மை நிறுத்துகிற தேவனாக இருக்கிறார். நம் அடிகளை அவர் உறுதிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். அதனால் நம்முடைய கர்த்தர் நம்மை புழுதியிலிருந்து தூக்குறார், குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்தான் கன்மலையாகிய தேவன். அப்புறம் அடுத்தது என் பலனான கன்மலை. தாவீது சொல்கிறான், சங்கீதம் 62:7 சொல்கிறான் பாருங்க. 62:7 என் ரட்சிப்பும் என் மகிமையும் தேவனிடத்தில் இருக்கிறது, பலனான என் கன்மலையும் என் அடைக்கலமும் தேவனுக்குள் இருக்கிறது. பலனான என் கன்மலை, பலனான கன்மலையும் என் அடைக்கலமும் தேவனுக்குள் இருக்கிறது அப்படின்னு சொல்லி தாவீது பாடுகிறார். அவனுடைய பலனும் அவனுடைய அடைக்கலமும் யார் தான்? கன்மலையாக்கிய கிறிஸ்து.
இதை நம்ம பார்க்கும்போது 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை சொல்கிறார். அதில் என்ன, அமலேக்கியர் படையெடுத்து வராங்க. வரும்போது அவங்க சிக்லாக்கு வராங்க. சிக்லாக்குக்கு வரும்போது தாவீதும் அவனுடைய கூட்டத்தாரும் பெலிஸ்தருக்கு உதவி செய்ய போயிட்டாங்க. அந்த நேரத்தில் இவங்க சிக்லாக்குன்ற இடத்துல அங்குள்ள சிறியவர்களையும் ஸ்திரீகளையும் பெரியவர்களையும் சிறைப்பிடித்து, ஆனால் அவங்க யாரையும் கொல்லலை, எல்லாத்தையும் சிறைப்பிடித்து அவர்களை பிடித்து கொண்டு தங்கள் வழியே போய்விட்டார்கள். அமலேக்கியர் என்ன செய்கிறாங்க, எல்லாரையும் சூறையாடி ஊரையே தீக்கிரையாக்கி ஒன்றுமே இல்லை. அப்படி தாவீதும் அவனுடைய ஆட்களும் திரும்பி வரும்போது பார்த்திங்கன்னா அந்த இடத்துல என்ன இருக்குது, ஒரே தீக்காடாக தான் இருக்குது. அதனால் எல்லாரும் பார்த்தா தங்களுடைய பிள்ளைகளை காணும், மனைவிமாரை காணும். அந்த மக்களெல்லாம், தாவீதோடு சென்ற மக்களெல்லாம் ரொம்ப கவலைப்பட்டு அழுகிறாங்க. அவங்க சரீரத்தில் பலன் இருக்கும் வரைக்கும் அழுதார்களாம். அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதுக்கு தங்களில் பலன் இல்லாமல் போக மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். அந்த சத்தம் போடுறாங்க. அப்போ தாவீது 2 மனைவிகளாக்கிய அகினோவாவும் கர்மேல் ஊராளாக்கிய நாபாலின் மனைவியாக்கிய அபிகாயிலும் சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்டார்கள். இவனுக்கும் கொண்டு போயிட்டாங்க எல்லாரும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தாவீதை பார்த்து அவங்க கல்லெறிகிறதுக்கு வந்துட்டாங்க. இவன் கூட நம்ம போய் தானே நம்முடைய குடும்பத்தையே நம்மளால் காப்பாற்ற முடியலன்னு சொல்லி தாவீதோடு இருந்த மக்கள் அவனை கல்லெறிய வராங்க. அப்போ தாவீது என்ன செய்கிறான் பாருங்க, கன்மலையாகிய கர்த்தரை நோக்கி பார்க்கிறான். அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை, அதை தண்டுன்னா அந்த சண்டை போட்டு போயிருக்காங்களே எல்லாரையும் பிடிச்சிக்கிட்டு, அந்த இதை நான் பின்தொடர்ந்து போகலாமா அப்படின்னு கேட்குறான். அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். அவங்க என்னெல்லாம் அவங்ககிட்ட இருந்து கொள்ளையடிச்சிட்டு போகிறாங்களோ அவ்வளோத்தையும் திருப்பிக் கொள்வாய். ஏன்னா அவர் தான் உனக்கு பலன், அவர் தான் உனக்கு அடைக்கலம். ஏன்னா அடைக்கலமாக அவரிடத்துல போயிட்டான். அப்போ கர்த்தர் அவனுக்கு என்ன சொல்கிறார், பதில் கொடுக்குறாரு. நீ அவங்கள பின்தொடர்ந்து போ, என்ன கிடைக்கும், அவங்க என்னெல்லாம் கொண்டு போகிறாங்களோ அவ்வளோத்தையும் உனக்கு என்ன செஞ்சிருவாங்க, திருப்பி கொடுத்துருவாங்க அப்படின்னு சொன்ன உடனே தாவீது அவனுடைய ஆட்களையும் கூட்டி சேர்த்துக்கிட்டு அவங்க இருக்கிற இடத்துக்கு போகிறான். போய் அவர்களோடு சண்டை போட்டு கடைசியில் எல்லாத்தையும் மீட்டு கொண்டு வருவான். தாவீது அந்த சாயங்காலம் தொடங்கி மறுநாள் சாயங்காலம் மட்டும் முறியடித்தான். ஒட்டகங்கள் மேல் ஏறி ஓடிப்போன 400 வாலிபர் தவிர அவர்கள் வேறு ஒருவரும் தப்பவில்லை. அமலேக்கியர் பிடித்து கொண்டு போன எல்லாவற்றையும் தாவீதிடத்தில் என்ன செய்கிறாங்களாம், ஒன்றும் குறைபடாமல், கூட போனவங்களுடைய குமாரத்திகள் எல்லாத்துலேயும் ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பி கொண்டான். எல்லாவற்றையும் தாவீது என்ன செய்தான், திருப்பி கொண்டான். கன்மலையாகிய கிறிஸ்துவனிடத்தில் போகும்போது அவர் இழந்த எல்லாவற்றையும் திரும்ப கொடுப்பார். முதல்ல என்ன பார்த்தோம், கன்மலையின் மேலே நம்மளை உயர்த்துவார். 2வது கர்த்தர் என்ன செய்கிறார், அவர் நமக்கு பலனாக இருக்கும்போது அவர் என்ன செய்வார், அவர் அடைக்கலத்துக்குள் நம்ம புகுந்து விட்டால் அவர் இழந்த எல்லாவற்றையும் நமக்கு திரும்ப கொடுக்க வல்லவராக இருக்கிறார். 3வது, தாகம் தீர்க்கும் கன்மலை. எண்ணாகமம் 20ஆம் அதிகாரம், நீ கோலை எடுத்துக்கொண்டு நீயும் உன் சகோதரனாகிய ஆரோனும் சபையாரை கூடி வரச் செய்து அவர்கள் கண்களுக்கு முன்னே கன்மலையை பார்த்து பேசுங்கள். அப்பொழுது அது தன்னிடத்தில் உள்ள தண்ணீரை கொடுக்கும். இப்படி நீ அவர்களுக்கு கன்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணி சபையாருக்கும் அவர்கள் மிருக ஜீவன்களுக்கும் குடிக்க கொடுப்பாய் என்றார். ஆண்டவர் எப்படி வழி நடத்துகிறார் பாருங்க, தாகம் தீர்க்கும் கன்மலை. மோசே ஆரோனோ மக்கள் போய் எங்களுக்கு தண்ணி இல்லை அப்படின்னு சொல்லி முறுமுறுக்கிறாங்க. ஆண்டவர் எவ்வளோதான் நன்மை செய்தாலும் முறுமுறுத்துக்கிட்டே அலைவாங்க. அதனால இவங்களுக்கு கோவம் வருது. அதனால் அவர்கள் கண்களுக்கு முன்னே கன்மலையை பார்த்து பேசுங்கள், அவைகள் உங்களுக்கு தண்ணி கொடுக்கும்னு சொல்லி கர்த்தராகிய தேவன் அவர்களிடத்தில் சொல்கிறார். ஆரோனிடத்துலையும் மோசே இடத்துலையும். உடனே அதேபடி அவர்கள் என்ன செய்கிறார்கள், அந்த கன்மலையின் இடத்துல போய் அந்த கன்மலையை அடிச்சிருவாங்க. அதிலிருந்து தண்ணீர் பீரிட்டு வந்தது அப்படின்னு போட்டிருக்கு. 11வது வசனம், தன் கையை ஓங்கி கன்மலையை தன் கோலினால் 2 தரம் அடித்தான்.
உடனே தண்ணீர் ஏராளமாய் பெறப்பட்டது. சபையார் குடித்தார்கள், அவர்கள் மிருகங்களும் குடித்தது. சபையாரும் குடித்தாங்க, அவங்க மிருகங்களும் குடித்தது. அந்த அளவுக்கு என்ன செய்யப்பட்டது? தண்ணீர் அவர்களால் குடிக்கிறதுக்கு தாகம் தீர்த்த கன்மலையாகிய அவரிடத்தில் அவர்கள் போகும்போது அவர் அவர்களுடைய தாகங்களை எல்லாம் தீர்க்கிறார். அதே மாதிரி யோவான் 4ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆண்டவர் ரொம்ப டயர்டாகி அந்த சமாரியா என்ற இடத்துக்கு போகிறார். போய் அந்த இடத்துல என்ன செய்கிறாரு? ஒரு சிகார் என்ற ஒரு ஊரில் அங்கே உள்ள கிணத்தடியில் வந்து உட்கார்ந்துருக்கார். ரொம்ப 6ஆம் மணி வேலையாயிடுச்சு. அந்த வேளையில் அவர் வந்து தாகமாக இருக்கவருக்கு அதில் உட்காந்துட்டு யாராவது வருவாங்க, அவங்கக்கிட்ட தண்ணி வாங்கி குடிக்கலான்னு சொல்லி அதில் உட்காந்துருக்கார். அப்போ ஒரு புறக்கணிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீ அந்த இடத்துக்கு வாரார். அவள் இடத்துல ஆண்டவர் என்ன செய்கிறார்? எனக்கு கொஞ்சம் தாகத்துக்கு தண்ணி தான்னு சொல்லி கேட்கும்போது அவள் என்ன பதில் சொல்கிறா பாருங்க. யோவான் 4:9, யூதர்கள் சமாரியனுடைய சம்பந்தம் கலவாதவர்கள் ஆனபடியால் சமாரியா ஸ்திரீ அவரை நோக்கி, நீர் யூதனாயிருக்க சமாரியா ஸ்திரீயாகிய என்னிடத்தில் தாகத்துக்கு தா என்று எப்படி கேட்கலாம் என்றாள். இந்த சமாரியர்களும் யூதர்களும் சம்பந்தம் கலக்க மாட்டாங்க, அதனால் நீ எங்கிட்ட எப்படி தண்ணி கேட்கலாம் அப்படின்னு சொல்லி இயேசுனிடத்தில் அவள் கேட்குறான். இயேசு அவளுக்கு பிரதித்திரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார். இப்போ கன்மலையாகிய கிறிஸ்துவிடத்தில் போனால் அவர் நமக்கு என்ன கொடுப்பாரு? ஜீவ தண்ணீரை கொடுப்பார். இதை அறியாத அந்த ஸ்திரீ அவரிடத்துல, இவர்கிட்ட ஒரு பாத்திரமும் இல்லை, ஒன்றும் இல்லை, எங்கேருந்து ஜீவ தண்ணீரை கொடுப்பார் அப்படின்னு சொல்லி அவள் அதிசயமாக பார்க்குறான். அப்போ அவர் என்ன சொல்கிறாரு? உன் புருஷனை எல்லாம் கூட்டிகிட்டு வா. அப்போ எனக்கு புருஷன் இல்லை, அப்போ நீ உண்மையை சொன்னாயின்னு சொன்ன உடனே அவளுக்கு இப்படி நம்முடைய காரியங்கள் எல்லாம் இவர் அறிந்து வைத்திருக்க, இவர்கிட்ட இவர் யாருன்னே எனக்கு முன்ன பின்ன தெரியாது, ஆனால் இவர் இப்படி சொல்கிறாரே அப்படின்னு சொன்ன உடனே அவளுக்கு ஒரே ஆச்சரியமாக போயிடுது. எப்படி ஆச்சரியப்படுறா பாருங்கள் அந்த ஸ்திரீ. அவரை நோக்கி 25வது வசனம், கிறிஸ்து எனப்படுகிற மேசியா வருகிறார் என்று அறிவேன், அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார். மேசியா வரப்போகிறாரு, அவர் கிறிஸ்து என்று எனக்கு தெரியும், ஆனால் அவர் எல்லாவற்றையும் அறிவிப்பார். இப்போ நீங்கள் தான் அந்த மேசியாவா அப்படின்னு டைரெக்டாக கேட்டுருவான். இப்பொழுது அந்த ஸ்திரீ தன் குடத்தை வைத்து உடனே என்ன செஞ்சிட்டா? இவர் அவ்வளவும் சொல்கிறாரு, இவர் தான் மேசியா என்பதை அவள் அறிந்து கொண்டாள். கிறிஸ்து எனப்படுகிற மேசியா வருகிறார் என்று அறிவேன், அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்றாள். அதற்கு இயேசு, உன்னுடனே பேசுகிற நானே அவர் என்றார். இது எத்தனையோ தடவை சொல்லியிருக்கார் மக்கள்கிட்ட, ஆனால் அவங்கெல்லாம் ஏற்றுக்கொள்ளலை. ஆனால் அந்த சமாரியா ஸ்திரீ சொன்ன மாத்திரத்தில் அவள் ஏற்றுக்கொண்டாள். அவள் உள்ளம் திறக்கப்பட்டு அவள் தாகத்தோடு இருந்திருக்காள். அவளுக்கு ஆண்டவர் ஜீவ தண்ணீரை கொடுத்தார். உடனே அவள் என்ன செஞ்சா? குடத்தை அந்த இடத்துல வச்சுட்டு ஊருக்குள்ளே ஓடியா. பொதுவாக ஊருக்குள்ளே போக மாட்டாள், ஆனாலும் அவள் ஊருக்குள்ளே ஓடி இங்கே வந்து பாருங்கள் என்று அவங்களெல்லாம் அழைக்கிறார். நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார், அவரை வந்து பாருங்கள், அவர் கிறிஸ்து தானா என்றாள். அப்போ என்னடான்ட்டு அவள் பின்னால் கொஞ்சம் பேர் ஓடி வந்து பார்க்குறாங்க. ஆமாம் அப்படின்னு கொஞ்சம் பேர் ஏற்றுக்கொண்டாங்க, கொஞ்சம் பேர் வந்து வேடிக்கை பார்ப்பாங்க. அப்போது கொஞ்சம் பேர் வந்து எங்கள் கூட தங்கிருங்க அப்படின்னு சொல்லி இயேசுவை சொல்கிறாங்க. சொல்லும்போது இயேசு அவர்களுக்கு போதனை கொடுக்குறாரு. அந்த போதனையை கேட்ட உடனே அந்த ஊரில் உள்ள எல்லாரும் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள், மேசியாவாக ஏற்றுக்கொண்டார்கள். ஒரு பெண்ணினுடைய தாகத்தை தாகம் தீர்க்கும் கன்மலையாக இருந்து அவளுடைய அவளுக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்த பொழுது அவள் அந்த ஊராருக்கெல்லாம் அறிவிக்கிறாள். ஊரார் எல்லாரும் வந்து இயேசுவை தங்களுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு தாகம் தீர்க்கும் கன்மலையாக இருக்கிறவரை நாம் அறிந்து கொண்டு பேசாமல் இருக்கக்கூடாது. அவள் எவ்வளவு தாழ்வான நிலையில் இருந்தால் கூட தனக்கு கிடைத்த ஒன்றை கண்டிப்பாக எல்லாத்தையும் சொல்லணும்னு சொல்லி அவளால் இருக்க முடியல, அதனால் ஊருக்குள்ளே ஓடுறான். நம்மெல்லாம் என்ன நிலையில் இருக்கோன்றதை நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். அவர் போதனைகளை கேட்டு இயேசுவை உலக இரட்சகர் என்று அறிந்து அவரை விசுவாசித்தார்கள். அவங்கெல்லாம் எப்படி
இவர் தான் உலக இரட்சகர் என்பதை அவர்கள் அறிந்து கொண்டார்கள். அதனால் அவங்க எல்லாரும் அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்கள். உலகத்துக்கு வந்த மேசியா என்று அவர்கள் புரிந்து கொண்டார்கள். அவரால் ரட்சிப்பு உண்டு என்பதையும் புரிந்து கொண்டார்கள். அதனால் அவர்கள் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டார்கள். அப்போ கன்மலையாகிய கிறிஸ்துவிடம் வந்து தங்கள் தாகத்தை தீர்த்து கொண்டார்கள். சரீர தாகம் இருந்தால் தண்ணி குடிக்கலாம். ஆவிக்குரிய தாகம் வரும் பொழுது கன்மலையாகிய கிறிஸ்துவனிடத்தில் போகும்போது அவரே நம்முடைய தாகத்தை தீர்க்கிற கன்மலையாக இருக்கிறார். அடுத்தது, அவர் உன் ஞான கன்மலை, நீ அவரையே பற்றிக்கொள். எங்கே இருக்குன்னா 1 கொரிந்தியர் 10:4 இருக்கு. 1 கொரிந்தியர் 10:4 இருக்கு. எல்லாரும் ஒரே ஞானபாரத்தை குடித்தார்கள். எப்படி எனில் அவர்களோடே கூட சென்ற ஞான கன்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கன்மலை கிறிஸ்துவே. அதாவது இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி வந்ததை சொல்லுகிறார். சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்றார்? எல்லாரும் அந்த ஞான பானத்தை தான் குடித்தாங்க. அது எங்கேருந்து வந்துச்சு? ஞான கன்மலையில் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கன்மலை எதுதான்? கிறிஸ்துவே. அப்போ ஞான கன்மலை யார் தான்? கிறிஸ்துவே. ஞான கன்மலையின் இடத்துல நமக்கு ஞானம் வேணும்னு கேட்டால் அவர் நிச்சயமாக என்ன செய்வார்? கொடுப்பார். இப்போ சாலமோனை பார்த்தா அவன் கர்த்தர் இடத்துல கேட்கான். என்ன கேட்குறான்? 1 ராஜாக்கள் 3 அவன் கர்த்தரை நோக்கி அவன் ராஜாவான உடனே அவன் கர்த்தர் இடத்துல கேட்குறது இதுதான். 9வது வசனம், 1 ராஜாக்கள் 3:9. உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வகையேற்கவும் அடியேனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தரலும். ஏராளமாயிருக்கிற இந்த உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராலேயே ஆகும் என்றான். சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாக இருந்தது. நம்ம ஆண்டவரிடத்துல என்ன செய்யணும்? ஞானத்தை கேட்கும் பொழுது அவர் நிச்சயமாக என்ன செய்வாரா? நமக்கு கொடுப்பார். சாலமோன் தனக்கு வேறு எதையுமே கேட்கல. தன் ராஜாவான உடனே தனக்கு வேண்டியது ஞானம். ஞான கன்மலையாகிய கிறிஸ்துவ இடத்திலிருந்து தான் ஞானத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை அவன் அறிந்து அவரிடத்தில் கேட்டான். அப்போ அவர் என்ன சொல்கிறாரு? நீ கேட்ட ஞானத்தை உனக்கு கொடுப்பேன், அதுமன்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் உனக்கு தந்தேன். உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்களில் ஒருவனும் உனக்கு சரியானவன் இருப்பான். உன்னோட அவங்களால என்ன செய்ய முடியாது? போட்டி போடவே முடியாது. எல்லாத்துலேயும் நீ தான் பெஸ்ட்டாக இருப்ப, நீ தான் முதன்மையாக இருப்ப என்று சொல்லி ஞான கன்மலையாகிய கிறிஸ்துவிடத்தில் ஞானத்தை கேட்டதுனால கர்த்தர் ஞானத்தை அவனுக்கு கொடுத்தார். இதை நம்ம பார்க்கும்போது ஞான கன்மலையை நோக்கி பார்த்து நாம் பரம ஞானத்தை என்ன செய்யலாம்? கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளலாம். பரம ஞானம் எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி யாக்கோபு தன்னுடைய நிருபத்தில் சொல்லியிருக்கிறார். யாக்கோபு 1:17. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. அப்போ அங்கேருந்து வருமானால் அது எப்படி இருக்குமா? பூரணமாக இருக்கும், நன்மையானதாக இருக்கும். அப்புறம் 3:17 யாக்கோபு 3:17 பரத்திலிருந்து வருகிற ஞானம், அதாவது ஞான கன்மலையிலிருந்து வர்ற ஞானம் எப்படி இருக்குமானா முதலாவது சுத்தமுள்ளதாக இருக்கும், பின்பு சமாதானம், சாந்தம், இணக்கம், இரக்கம், நற்கனிகள் நிறைந்ததாயும் பட்சபாதம் இல்லாதாயும் மாயமற்றதாயும் இருக்கிறது. இத்தனை காரியம் சொல்லப்பட்டிருக்கு, 8 காரியம் சொல்லப்பட்டிருக்கு. முதலாவது சுத்தம் உள்ளது, பின்பு சமாதானம், சாந்தம், இணக்கம், இரக்கம், நற்கனி, பட்சபாதம் இல்லாமல் மாயமற்றதாகவும் இருக்கிறது. இப்படி கர்த்தர் என்ன செய்வார்? நமக்கு ஞான கன்மலையிலிருந்து கொடுப்பார். ஞான கன்மலையிலிருந்து ஞானத்தை பெற வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டியது என்னென்று யாக்கோபு 1:5 உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாய் தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். கேட்கும்போது எப்படி கேட்கணும்? விசுவாசத்தோடு கேட்கணும். அடுத்த வசனத்தில் பாரு,
ஆனாலும் அவன் எவ்வளவாயிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடே கேட்க கடவன். சந்தேகப்பட்டால் காற்றில் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கலாம். அப்படிப்பட்டவன் தேவனிடத்தில் எதையும் என்ன செய்ய கொள்ள முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் விசுவாசத்தோடு அவரிடத்தில் கேட்கும் போது அவர் நமக்கு பரம ஞானத்தை கொடுத்து நமக்கு ஞான கண்மலையாக இருப்பார். அடுத்தாப்புல நித்திய கண்மலை. ஏசாயா 26 கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள், கர்த்தராகிய யெகோவா நித்திய கண்மலையாய் இருக்கிறார். கர்த்தரை நம்ம என்ன செய்யணும், கண்டிப்பாக நம்பணும். அவர் நமக்கு என்னதாக இருக்கிறார், நித்திய கண்மலையாக இருக்கிறார். நித்திய கண்மலை எப்படி இருக்கிறது என்று பார்க்கும்போது 12:2 சொல்லப்பட்டிருக்குது. அவர் நமக்கு தேவனே என் ரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையாய் இருப்பேன், கர்த்தராகிய யெகோவா என் பலனும் என் கீதவுமானவர், அவரே எனக்கு ரட்சிப்புமானவர். இப்போ யெகோவாகிய கர்த்தர் என் நித்திய கண்மலையாக இருக்கிறார். இந்த நித்திய கண்மலையாகிய அவர் என் பலனும் என் கீதவுமானவர், அவரே எனக்கு ரட்சிப்புமானவர் என்று ஏசாயா தீர்க்கதரிசி அவரை குறித்து சொல்கிறார். சொல்லும் பொழுது அவர் மேலும் சொல்கிறார், ஏசாயா 51:1 நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையையும் நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியையும் நோக்கி பாருங்கள். கர்த்தரை தேடுகிற நீங்கள் எனக்கு செவி கொடுங்கள். நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையை பாயும், நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியையும் நோக்கி பாருங்கள். அப்படி நம்ம என்ன செய்யணும், நோக்கி பார்த்து அவரிடத்திலிருந்து நமக்கு பலன் ரட்சிப்பு கிடைக்கும்னு சொல்லி நம்ம நம்ப வேண்டும். நித்திய கண்மலையை நாம் நம்புகிறவர்களாக இருக்க வேண்டும். அந்த நித்திய கண்மலையின் மேல் நாம் அஸ்திவாரம் போட்டவர்களை முதலாவது நம்ப வேண்டும். அவரால் தான் நமக்கு பலனும் கீர்த்தியும் கீதமும் நமக்கு கிடைக்கும்ன்றதை நம்ம என்ன செய்யணும், முழுவதுமாக நம்ப வேண்டும். அப்புறம் நித்திய கண்மலையை நம்பும்போது அவர் மேலே என்ன செய்யணும், அஸ்திபாரம் போடப்பட வேண்டும். நம்முடைய அஸ்திபாரம் நித்திய கண்மலையின் மேல் இருக்குமானால் பெருவெள்ளம் பெருங்காற்று அடித்தாலும், லூக்கா 6:48 பெருவெள்ளம் நீரோட்டம் அந்த வீட்டின் மேல் மோதியும் அதை அசைக்க கூடாமற் போயிற்று, ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருக்கிறது. நித்திய கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்ட அந்த வீடு அசையாது இல்லையா? அதான் நமக்கு தெரியுது. அதனால் நம்ம எதில் போடணும், நித்திய கண்மலையில் அஸ்திபாரம் போடப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும். அடுத்தாப்புல நம்ம பார்த்தோம்னா மத்தேயு 6 நம்ம பொக்கிஷங்களை எங்கே சேர்க்கணும்னு சொல்லப்பட்டு, நித்திய கண்மலையாகிய கிறிஸ்து இருக்க இடம் என்ன, பரலோகத்தில் சிங்காசனத்தில் அவர் இருப்பார். அப்போது நம்ம பொக்கிஷத்தை எங்கே சேர்த்து வைக்க வேண்டும், பரலோகத்தில் சேர்த்து வைக்கணும். மத்தேயு 6:20 பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைங்கள். உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ, 21 உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். அப்புறம் 20 கடைசியில் அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை, அங்கே திருடர் கன்னமிட்டு திருடுகிறதும் இல்லை. அப்போ நம்ம கண்மலையாகி நித்திய கண்மலையில் அஸ்திவாரம் போடுகிறவர்களாக இருக்கணும். நித்திய கண்மலையில் நம்முடைய பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவர்களாக இருக்கணும். அப்போது நமக்கு அங்கே என்ன இருக்காது, பூச்சியோ துருவோ எதுவும் என்ன செய்யாது, இருக்காது. அதனால் நித்திய கண்மலை தான் நமக்கு மிகவும் முக்கியமான இடம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. சங்கீதம் 71:3 சங்கீதக்காரன் என்ன சொல்கிறான், நான் எப்பொழுதும் அடையத்தக்க கண்மலையாயிரும், என்னை ரட்சிப்பதற்கு கட்டளையிட்டீரே, நீரே என் கண்மலையும் என் கோட்டையுமாயிருக்கிறீர் என்று தாவீது கர்த்தரை குறித்து சொல்ல, எப்பொழுதும் அடையத்தக்க நித்திய கண்மலையாயிருக்கிறார். அப்போ நம்ம தங்குவதற்கு எதில் தான் தங்கணும், கண்மலையாகிய கிறிஸ்துவில் தங்கணும். இப்போ நம்ம முதல்ல கிறிஸ்துவை நம்ப வேண்டும். 2வது அவரில் அஸ்திவாரம் போட வேண்டும். 3வது நம்ம பொக்கிஷங்களை அவர் இருக்கிற இடத்துல சேர்த்து வைக்கணும், நித்திய கண்மலையுமே சேர்த்து வைக்கணும். 4வது நித்திய கண்மலையில் எப்பொழுதும் நாம் அடையத்தக்கதாக இருப்பது நித்திய கண்மலை. ஆகையால் 4 காரியங்களையும் மனதில் கொண்டு
நித்திய கன்மலையாகிய கிறிஸ்துவை சார்ந்து வாழ்வோம், பெரிய கிருபைகளை பெற்றுக்கொள்வோம். இப்போ நம்ம கன்மலை என்ற தலைப்பில் 5 விதமான கன்மலைகளை பார்த்தோம். முதலாவது கன்மலையாகிய தேவன். தேவனே கன்மலை தான், கிறிஸ்து தான் இல்லையா? கன்மலையே கிறிஸ்து தான். அதனால் அந்நாள் கன்மலையாகிய தேவனிடத்தில் தமது உள்ளத்தை அப்படியே ஊற்றினான். அதனால் அவள் வேண்டி கொண்டதை கர்த்தர் அவளுக்கு கொடுத்தார். அதனால் அவள் தன்னுடைய பொருத்தனையின்படி அந்த ஆலயத்திலே வந்தது செய்யும் பொழுது கர்த்தரை துதித்தாள். 2வது பலனான கன்மலை. தாவீது பலனான கன்மலையிடம் வந்தபடியால் கர்த்தர் பலன் கொடுத்தார். சிக்லாவில் இழந்த எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொண்டார். 3வது தாகம் தீர்க்கும் கன்மலை. மோசே அந்த கன்மலையை அடித்தபோது அதில் தண்ணீர் வந்தது. மிருக ஜீவன்கள் தாகம் தீர்க்கப்பட்டது. ஆத்ம தாகம் கொண்ட சமாரியா ஸ்திரீ கன்மலையாகிய கர்த்தரிடத்திலிருந்து ஜீவ தண்ணீரை பெற்றுக்கொண்டாள். அவள் மாத்திரமல்ல, இந்த சமாரியா பட்டணத்தார் எல்லாருமே அந்த கிருபையை பெற்றுக்கொண்டார்கள். 4வது ஞான கன்மலை. ஞான கன்மலையினிடத்தில் நாம் ஞானத்தை கேட்கும் பொழுது அவர் அதை நமக்கு கொடுத்து நம்மை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். கடைசியாக நித்திய கன்மலை. நித்திய கன்மலையை நாம் நம்ப வேண்டும். அந்த கன்மலையில் அஸ்திபாரம் போட வேண்டும். இந்த கன்மலையில் சிங்காசனம் வைத்திருக்கிற கர்த்தரிடத்தில் நம்முடைய பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டும். அப்புறம் நாம் வந்தடையத்தக்கதாக நித்திய கன்மலை இருக்குமானால் நாம் கர்த்தரிடத்தில் எல்லாவற்றையும் நாம் பெற்று நித்திய வாழ்வை பெறலாம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார். நம் இன்றைக்கு 5 கன்மலைகளை பார்த்தோம். கன்மலையாகிய தேவன், பலனான கன்மலை, தாகம் தீர்க்கும் கன்மலை, ஞான கன்மலை, நித்திய கன்மலை. தேவன் தாமே இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பாராக. தலை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த வேளையிலும் கர்த்தாவே, கன்மலையாகிய உம்மை நோக்கி பார்க்க நீர் தந்த கிருபைக்காக உமக்கு நன்றியப்பா. உம்மை நாங்கள் கன்மலையாக கொள்ளும் பொழுது உம்மை நம்புகிறவர்களாக, நீர் சொல்கிறபடி நடக்கிறவர்களாக, உம்மிடத்தில் ஞானத்தை பெற்றவர்களாக, பலனாகிய கிறிஸ்துவனிடத்தில் சார்ந்து வாழும் பொழுது கர்த்தாவே, நித்தியமாய் நாங்கள் வந்தடையத்தக்கதான ஒரு கன்மலையாக நீர் இருப்பதற்காக உமக்கு நன்றியப்பா. தொடர்ந்து எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து நீர் உம்முடைய நித்திய ராஜ்யத்திலே வரும்பொழுது எங்களை சேர்த்து கொள்ளத்தக்கதாக, பரிசுத்தமான பாதையில் செல்லத்தக்கதாக எங்களை வழி நடத்துவோம்ப்பா. இயேசுவே ஆசீர்வதியும், கர்த்தாவே ஆசீர்வதியும். கிராஸ் டிவிக்காக ஜெபிக்கிறோம். கிராஸ் டிவியையும் ஆசீர்வதித்து வழி நடத்தும். இயேசுவின் இன்ப நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறோம் பரம தகப்பனே, ஆமீன். இதுவரைக்கும் கன்மலை என்ற தலைப்பில் தியானித்தோம். தேவன் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you all.